ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுனா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. எங்க சிந்துவுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. டாக்டரும் நம்மளுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணி அம்மான்னு கூட பார்க்காம அம்மா தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்த அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த வீட்டு விட்டையுமே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஆனால் டாக்டர் எனக்காக இவ்வளோ பண்ணுற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் சிவாவுமே சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும். அதுவும் இல்லாமல் உன் மேலே இருக்கிற கோவம் வந்து கூடிய சீக்கிரம் இங்கே அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட இருந்து எல்லாமே அதை எல்லாமே மறந்து உன்னையும் என்னையும் சேர்த்து வைப்பாங்க. அது நடக்கிற காலம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லுவோம். உடனே இங்கே சிந்துவுமே இது டாக்டர் நீ சொல்கிற மாதிரி நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். அதுவும் இல்லாமல் எங்கள் மகாத்தை தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்க, அந்த அம்மன் நகையை திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. எனக்கு ரொம்பவே ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலையும் உங்கள் அம்மான்னு கூட பார்க்காம நீங்கள் தப்பு பண்ணவங்களை அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட நீங்கள் சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தாலையும் ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்காக நீங்கள் அவங்க இப்படி தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்து அங்கே அத்தைக்கிட்ட சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது டாக்டர். எனக்கு இது போதும் டாக்டர், என் பின்னாடி நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் பைரவியுமே சிந்துக்கிட்ட வந்து சிந்து எதுக்குமே கவலைப்படாத, எதுக்குமே நீ கவலைப்படாமல் இருந்தால் மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். அது இல்லாமல் உனக்காக எங்கள் சிவா இருக்காரு, நீ அதுக்கு எதுக்குமே நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டை விட்டு வெளியே அந்த அவுட் ஹவுஸுக்கு போன அங்கே மகாவுமே ரொம்பவே கோவத்தோடையும் இதுக்கு காரணமாக இருக்கிற சிந்துவை நான் சும்மாவே விட மாட்டேன், அதுவும் இல்லாமல் சிவாவை வச்சு என்னை மாட்டி விட வச்சதும் இல்லாமல் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த வச்சிருக்க, அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக சிந்து நீ அனுபவிச்சே ஆகுவ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கேருந்து மகாவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரூமுகளில் போயிட்டு உக்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே அன்னபூர்ணியுமே. ஏன்னா அன்னபூர்ணி வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதையும் இங்கே அன்னபூர்ணிக்கு இருக்கிற மரியாதையும் இங்கே மகாவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே அவங்கள வந்து ரொம்பவே மரியாதையையும் நல்லாவே ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இங்கே மகா வந்து இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனத்தை பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னை கொண்டுட்டு அவள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாங்க கூட அவளுக்கு நான் மன்னிப்பு கொடுத்துருப்பேன். ஆனால் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு சிந்து மேலே அந்த பழியை சுமத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச அவள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, மறுபடியும் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இந்த வீட்டில் இருக்க கூட ஒட்டு உறவு அவள் கொண்டாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதை பற்றி தான் இங்கே அன்னபூர்ணியுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற சுவாத்தியும் அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களால இடையில வந்தவங்க, இடையில வந்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு புரியாமல் புலம்பி போய் தான் இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் அவங்களுக்கு தெரியுது, இப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டு அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அக்கா முடிவெடுத்தது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுவாத்தி அவங்க அப்பாவும் அம்மாவும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சிவாவுமே அங்கே அன்னபூர்ணி பிரியம்மா இந்த விஷயத்த நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஆறுதலாக 4 வார்த்தை சொன்னால் இந்த விஷயத்தை பற்றி நினைக்காம இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க ரொம்பவே லோவாக இருக்காங்க, அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது, இப்போ நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே அங்கே அன்னபூர்ணி ரூமுக்கு போயிட்டு இந்த பெரியம்மா நீங்கள் இந்த விஷயத்த நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, தப்பு பண்ணவங்களுக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு, நீங்கள் என்னோடைய அம்மாவை நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லி அந்த ரூமில் நீங்கள் தங்க சொன்னாலையும் அதில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா அவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கே அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு கோபமாகவும் இருந்துச்சு. அவங்கள போலீஸில் அப்போவே பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு கோபமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க வயிற்றில் தான் நான் பிறந்தேன் அப்படின்றது எனக்கே ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது. ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதோ சரி, அதை கேள்விப்பட்ட போதோ சரி, எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவே இருந்துச்சு. ஆனால் நீங்களுமே அவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அவங்கள நினச்சி எதுக்குமே நீங்கள் வருத்தப்படக்கூடாது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட அன்னபூர்ணியும் இல்லை சிவா, என்னால் மறக்கவே முடியல, அதுவும் இல்லாமல் அங்கே மகாக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், அதுவும் இல்லாமல் அவளுக்கு எனக்கு கிடைக்கிற மரியாதையெல்லாம் அவளுக்கும் கிடைக்கணும்னு நினச்சேன், அதுவும் இல்லாமல் நான் இல்லைனா கூட அந்த பொறுப்பெல்லாம் இங்கே மகா கிட்ட தான் நான் கொடுக்கணும் அப்படின்றலாம் நான் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவள் எதுவுமே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அங்கே சிந்துவை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த அம்மன் நகை வந்து நான் பார்த்து அதை செஞ்சேன், அதுவும் இல்லாமல் அதை உருக்கிற
நிலைமைக்கு வரைக்கும் அவள் கொண்டு போயிருக்கானா, அவள் எவ்வளோ பெரிய மனசில் எவ்வளோ பெரிய பகையை வச்சுட்டு இருப்பா. ஆனால் அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் என்கிட்ட பொய் சொன்னாலோ இல்லை தப்பு பண்ணாலோ எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நல்லாவே மகாவுக்கு தெரியும். ஆனால் இது தெரிஞ்சிருந்துமே அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. அவளை இந்த வீட்டில் விட்டு வைக்க சொல்கிறியா? அது இல்லாமல் உங்கள் அம்மா என்றதுனால மட்டும்தான் அவளை இங்கே வீட்டை விட்டு நான் வெளியே துரத்துனேன். இல்லை வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக பிடிச்சி ஆயுள் முழுக்க வெளியே வராத மாதிரி நான் பண்ணி விட்டுட்டு இருப்பேன். ஆனால் இருந்தாலையும் அவளை வீட்டை விட்டு துரத்துனது எனக்கு ஒரு சைடு கஷ்டமாக இருந்தாலையும், ஆனால் அவள் பண்ண தப்பை நினச்சி தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு பர்சனை வந்து நம்ம நம்பணுன்னா கூட அவங்க மேலே எனக்கு ரொம்பவே அதிசயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவள் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்போ வரைக்கும் நான் உன் பேச்சை நம்பாமல் அவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எனக்கு அவன் மேலே பயங்கர கோபமாக ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அவள் என்கிட்டே இத்தனை நாளாக பொய் சொல்லி நடிச்சிட்டு இருந்திருக்கா. இங்கே சிந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாத சிந்து மேலே அவள் இந்த பழிய சுமத்தை நினச்சதுக்கு அவள் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு பண்ண சிந்து தப்பை தான் இவள் இன்றைக்குமே பண்ணியிருக்கா. ஆனால் சிந்துவை கூட மன்னிச்சு ஏற்றுக்கலாம், ஆனால் இவளை எப்போவுமே மன்னிச்சு ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட சிவாவுமே, சரிங்க பெரியம்மா, எனக்கு நீங்கள் எங்கள் அம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு முடியாமல் இருக்குது. இந்த விஷயத்த நீங்கள் குழப்பிக்கிட்டு சாப்பிடாம தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லோ பிபி ஆகிடும். அது இல்லாமல் உடம்பு முடியாமல் போயிடும். நீங்கள் எதுக்குமே நீங்கள் இந்த விஷயத்துக்கு தளராதீங்க. இந்த விஷயம் இப்படியே இருக்கட்டும். அது இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட வந்து சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சிவா, இங்கே மகா தான் இப்படி ஒரு தப்பை பண்ணான், ஆனால் இந்த வீட்டில் மறுபடியும் வேறு யாருமே இப்படி ஒரு தப்பை பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் இங்கே சுவாத்திக்கும் உனக்கும் இது நான் நிச்சயதார்த்தம் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் உன்னை கேட்காம முடிவெடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். அதுவும் இல்லாமல் சுவாத்தி அவங்க அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயுமே நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், உன்னை நான் சுவாத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வாக்கை நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நான் யாருக்கிட்டையும் இப்படி ஒரு வாக்கை நான் கொடுத்ததில்ல. அதுவும் இல்லாமல் நான் சொன்னால் அந்த பேச்சை நீ கேட்ப அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே அங்கே சுவாத்திக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். ஆனால் அதில் அந்த ஒரு விஷயத்தில் தான் எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஏற்கனவே நான் ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டேன். இதுக்கு மேலே என்ன அசிங்க வேண்டியது இருக்குது? எனக்கு இந்த விஷயத்தில் இந்த ஒரு நிச்சயதார்த்தத்தில் உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட முன்னாடியே சொன்னேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் சிந்து பண்ண துரோகத்தை மட்டும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீ சிந்து கூட மறுபடியும் நீ சேர்ந்து கூட வாழக்கூடாது. நீ சுவாத்திகை கட்டிக்கிட்டேன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்ப. அதுவும் இல்லாமல் சுவாத்தியுமே நல்லா படிச்சிருக்கா, அவள் உனக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி வந்து சிவா கிட்ட சொல்லுவோம். சிவாவும், பெரியம்மா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோட மனசை என்னால் மாற்றிக்க முடியாது. ஏன்னா என்னோட மனசு ஒருத்தருக்கு மட்டும்தான். அதுவும் இல்லாமல் நான் முன்னாடி வந்து என்னை ஏமாற்றி இங்கே சிந்து கல்யாணம் பண்ணியிருந்தாலையும் அதுக்கப்புறம் அவள் நடந்துக்கிற நடவடிக்கை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போய் இப்போ அவளை தான் நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னைக்கு சிந்து மேலே இருக்கிற கோபம் போதோ அன்னைக்கு தான் இங்கே நான் சிந்து கூட சேர்ந்து வாழுவேன். அதுவும் இல்லாமல் உங்கள் பேச்சை மீறி நான் சிந்து கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். அதனால் நீங்கள் சொல்கிற பேச்சை நான் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் கண்டிப்பாக நான் மறுக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா சொல்லுவோம். உடனே இங்கே அன்னபூர்ணியும், சிவா என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உன்னோட நல்லதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சமாவது புரியலையா? இங்கே சுவாதி ரொம்பவே நல்ல பொண்ணு சிவா, அவளை நீ கட்டிக்கிட்டேன்னா சந்தோஷமாக இருப்ப. சிந்து வந்து உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறவ, பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவ, அவன் மேலே நீ பாசம்லாம் எதுவுமே வச்சுக்கிட்டு இருக்காத. சிந்து எந்த ஒரு தப்பு பண்ணலாலையுமே அவள் மேலே இருக்கிற கோபம் எனக்கு என்றைக்குமே போகாது. ஏன்னா இங்கே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிந்துவும் நீயும் சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பைரவியுமே ஆறுமுகம் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. ஏன்னா சிவா வந்து மகாத்து தான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு வந்து எங்கள் அன்னபூர்ணியாத்துக்கிட்ட காமிக்கலைன்னா இப்போ மகாத்தா ஏதோ ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த 1 லட்ச ரூபாய் திருநது இங்கே சிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து மேலே பழியை சுமத்திட்டு இருப்பாங்க. ஆனால் சிந்துவை நினச்சா எனக்கு ஒரு சைடு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா சிந்துவை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே மகாத்தா எத்தனையோ விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இங்கே சிந்து வந்து எப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காளோ, இப்படி நான் இந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தேன்னா நானாக இருந்தேன்னா இங்கே இருந்துக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் நான் இங்கேருந்து எங்கேனா வெளியில் கூட போயிட்டுருப்பேனே தவிர இங்கேருந்து நான் போயிருக்கவே மாட்டேன். ஆனால் சிந்து அதை மாதிரிலாம் பண்ணாமல் இப்போ வரைக்குமே அன்னபூர்ணியாத்து மேலேயும் சரி இங்கே சிவா மேலேயுமே உயிரே வச்சுக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பர்சனை இங்கே
அத்தை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அத்தைக்குமே ஒரு நாள் புரிய வரும், இந்த சிந்து ரொம்பவே நல்ல ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புரியணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது இல்லாமல் சிந்து மேலே இருக்கிற கோவத்தில் தான் அங்கே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சிவாவும் இங்கே சிந்துவும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிந்து மேலே இருக்கிற கோவம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக சிவாவும் இங்கே சிந்துவுமே 2 பேரும் சேர்ந்து வாழும்போது அவங்க 2 பேரையுமே பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை நான் கூடி சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆறுமுகம் அப்படின்ற மாதிரியுமே நாங்கள் பைரவி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டால் அங்கே ஆறுமுகமும் பைரவி நீ சொல்கிற மாதிரி இந்த விஷயம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும். ஏன்னா இங்கே மகா சித்தி வந்து இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் சிந்துவையுமே இங்கே இந்த வீட்டை விட்டு ஒத்தி வச்சுருக்காங்க. அவங்க இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த தப்பு பண்ணாலையுமே எல்லாருக்கும் கொடுக்குற தண்டனையை தான் இங்கே அம்மாவுமே கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே சித்திக்குமே கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போவுமே தெரிந்தலைனா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது, அதுவும் இல்லாமல் இந்த அவுட் ஹவுஸில் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஆறுமுகம் வந்து இப்படி சொல்லிட்டு சரி பைரவி இங்கே பேங்க்கில் பணம் கட்ட வேண்டியது இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் பேங்க்கில் கட்டிட்டு வந்துடுறேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் இந்த பணத்தை நான் கொண்டு போய் நான் கொஞ்சம் சீக்கிரமாக கட்டிட்டு அந்த ரெசிப்டையுமே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிவாவுமே ஹாஸ்பிட்டலில் ஒரு கிரிட்டிக்கல் ஒரு கண்டிஷனில் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. உடனே சிவாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ரூமில் உட்காந்துக்கிட்டு சிந்துவுமே ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த விஷயம் நம்ம தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயமே இங்கே டாக்டருக்கு தெரிஞ்சிச்சு. டாக்டரும் இங்கே அன்னபூர்ணியாத்தையும் 2 பேரும் சேர்ந்து அவங்கள அந்த வீட்டை விட்டுமே துரத்திட்டாங்க. ஆனால் மகாத்தை வந்து என் மேலே தான் கோபமாக இருப்பாங்க. என்னால் தான் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க, என்னால் தான் அவங்க அவமானப்பட்டிருக்காங்க, என்ன அதெல்லாம் அசிங்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு என் மேலே தான் அவங்க கோபமாக இருப்பாங்க. என்னை மறுபடியும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் செஞ்ச தப்பு இங்கே டாக்டரை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை பொய் சொல்லிவிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது போல் அப்படின்ற மாதிரியுமே அங்கே சிந்துவுமே யோசிச்சுக்கிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மகாவுமே வெளியே போய் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டமாகவும் ரொம்பவே வருத்தத்தில் இங்கே இந்த அன்னபூர்ணியையும் அந்த சிந்துவையும் நான் சும்மா விட மாட்டேன். அன்னபூர்ணி என்னவே இத்தனை வருஷமாக நான் அவள் கூட இருந்துக்கிட்டு அவளுக்கு நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு நன்றி விசுவாசத்தெல்லாம் மறந்து அவள் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனது என்னைக்காவது அவள் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே எசக்கியும் போயிட்டு அக்கா என்னக்கா இப்படி வந்து முடிஞ்சிருச்சே, அங்கே சிந்துவை பழி வாங்கிறதுக்காக நம்ம அந்த நெகையை திருடணும், அதுவும் இல்லாமல் என்னை வெளியே கொண்டு வரதுக்காக நீங்கள் 1 லட்ச ரூபா வேற எடுத்துகிட்டு வந்து அதுலேயுமே மாட்டிக்கிட்டு இப்போ உங்களையுமே அக்கா நம்ம எப்படிக்கா மறுபடியும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி அக்கா நம்ம மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க, லைஃப் லாங் நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க. சிந்துவை எப்படி ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளையும் ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரியுமே எசக்கி வந்து சொல்லவும் உடனே இதை கேட்ட மகாவும் எசக்கி என்னைக்காவது நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருக்க தான் போகிறோம், அது இல்லாமல் கூடி சிக்கிறோம், இங்கே அன்னபூர்ணியை நம்ம போட்டு தள்ளிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நம்ம ராஜாங்கம் நம்மளுதாக தான் இருக்கணும். ஏன்னா என்னை அசிங்கப்படுத்தினா அந்த அன்னபூர்ணி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, அவளுடைய சந்தோஷத்தையும் அவளுடைய நிம்மதியுமே நம்ம கெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு ஐடியாவுமே வருது இங்கே மகாவுக்கு. உடனே இங்கே நம்ம இது எசக்கி நம்ம பேசாமல் இங்கே ஸ்னேகா கிட்ட நம்ம போய் பேசி பார்க்கலாம். ஏன்னா ஸ்னேகா வந்து அன்னபூர்ணி மேலே பயங்கர கோபமாக இருக்கா. ஏன்னா இங்கே சிவாக்கும் இங்கே சுவாதிக்குமே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அன்னபூர்ணி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம சுவாதி கிட்ட போயிட்டு ஸ்னேகா கிட்ட போயிட்டு அங்கே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது உறுதி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நாங்கள் சொல்கிறத கேட்டேன்னா சிவாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகாவை வச்சு அன்னபூர்ணியை நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே ஒரு ஐடியா போடுறாங்க மகாவுமே. இதை கேட்ட எசக்கியுமே ஆமாங்கக்கா நீங்கள் சொல்கிறது நல்ல ஒரு ஐடியாவை தோணுது எனக்கு. ஏன்னா இங்கே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஸ்னேகா வந்து எந்த எல்லைக்குனாலுமே போவா, நம்ம இங்கே ஸ்னேகாவை வந்து தூண்டி விட்டோன்னா போதும், இங்கே அன்னபூர்ணியோடைய நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கெடுத்தே விட்டுருவா அங்கே ஸ்னேகா அப்படின்ற மாதிரியுமே எசக்கி வந்து சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட மகாவுமே கொஞ்சம் பொறு எசக்கி, நான் கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நான் கொடுத்தே ஆகுவேன். அதுவும் இல்லாமல் இங்கே அன்னபூர்ணியையும் அங்கே சிந்துவையும் 2 பேரையுமே நான் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன். சிந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த நகையை திருடினேன். ஆனால் அந்த நகை விஷயம் எப்படியோ ஒரு வழியாக சிவா கண்டுபிடிச்சி என்னோடய வயிற்றில் வந்து பிறந்து என்னவே அவன் மாட்டி விட்டுருக்கான். ஆனால் அவனையும்
நான் சும்மா விட மாட்டேன், அவன் சந்தோஷமாக இருக்கவே மாட்டான், அங்கே சிந்து கூட சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தானே அவன் சந்தோஷமாக இருப்பான், அப்போ சிந்து சந்தோஷமாக இல்லைன்னா அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான், அது மட்டும் கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் அவங்க சந்தோஷமாக இல்லாத மாதிரி நான் பண்ணியே ஆகுவேன், அதுவும் இல்லாமல் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே இசக்கியுமே சரிங்கக்கா எனக்கு கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் இங்கே வீட்டுக்கு வரேன், ஏன்னா நான் ஜெயிலில் இருந்து ரொம்பவே வாயெல்லாம் செத்து போச்சுக்கா, நான் வெளியில் போய் ஹோட்டலில் நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. உடனே இங்கே சிவாவுமே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்குமே வந்துட்டுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அங்கே சோபாலையுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு. மேலேருந்து அன்னபூர்ணியுமே நடந்து வந்துக்கிட்டு இருக்க. வந்ததும் என்னப்பா சிவா என்ன ஆச்சு, ரொம்பவே சோர்வாக இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே கேட்கவும், இதை கேட்ட சிவாவுமே இல்லை பெரியம்மா எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னா அந்த ஒரு இஷ்யூஸ்னால எனக்கு ரொம்பவே இது டயர்டாகவும் இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துனா எனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லுவோம். உடனே அன்னபூர்ணியும் என்னப்பா சிவா நீ டைமுக்கு சாப்பிட மாட்டியா, டைமுக்கு சாப்பிட்னா இப்படியெல்லாம் ஆகாது, நீ எல்லா ப்ரெஷரும் தூக்கி தலையில் போட்டுட்டு இருந்தனா இப்போ இப்படி தான் இருக்கும், என்ன நீ சாப்பிட்டாச்சா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணி கேட்கவும், உடனே இங்கே சிவாவும் இல்லை பெரியம்மா இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும், எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பசிக்க மாட்டேது, அதனால் கொஞ்சம் டைம் ஆகட்டும் நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும் என்ன சிவா பேசிக்கிட்டு இருக்க, டைமுக்கு சாப்பிட்லன்னா உன் உடம்பு என்னத்துக்காகிறது, நான் போட்டுட்டு வந்து நான் உனக்கு ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அன்னபூர்ணியுமே சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வந்துடுறாங்க. உடனே எங்கள் பெரியம்மா உங்களுக்கு எதுக்கு இது மாதிரி ஒரு சிரம வேலை அப்படின்ற மாதிரியுமே அங்கே சிவா கேட்கவும், உடனே எங்கள் அன்னபூர்ணியும் சிவா எனக்கு என்னப்பா இது சிரமம், என்னோடய பையனுக்கு நான் ஊட்டி விட்டுறேன், அதில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, என் கையால் நீ சாப்பிட்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நீ எதுக்குமே வருத்தப்படாத, அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ வருத்தவே படாத, உனக்காக நான் இருக்கேன், அதுவும் இல்லாமல் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு நல்ல ஒரு அது வரன் வந்துச்சுன்னா நான் அவளை நல்லபடியாக கட்டி கொடுக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு, இது எதுக்குமே நீ கவலைப்படாத அப்படின்னு மாதிரியுமே அங்கே அன்னபூர்ணி சொல்லவும், உடனே சிவாவும் இல்லை பிரியம்மா நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லலை, அதுலலாம் எனக்கு உங்கள் மேலே மனசார ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இங்கே சிந்து மேலே இருக்கிற கோவத்தை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சிந்து ரொம்பவே நல்ல பெரியம்மா, ஏன்னா உங்களுக்காக அவள் எவ்வளவோ பண்ணியிருக்கா, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து உங்கள் கூடயே இருந்துக்கிட்டு உங்களுக்கே துரோகம் நினச்சிட்டு போகிறாங்க, ஆனால் அவங்களாம் இப்படி இருக்கிற போது சிந்து கண்டிப்பாக இந்த வீட்டுக்காக நல்லது மட்டும்தான் பண்ணுவாள், இந்த வீட்டுக்காக அவள் ஒரு கெடுதல் கூட நினச்சது கூட கிடையாது, இப்போ வரைக்கும் உங்கள் மேலேயும் சரி என் மேலேயுமே சரி மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும் வச்சுக்கிட்டு இருக்கா, ஏன்னா உங்கள் மேலே மரியாதை வச்சுட்டு இருக்கிறதுனால தான் உங்கள் பேரே அங்கே கேன்டீனுக்குமே வச்சுருக்கா, உங்கள் பேர் இருந்தால் அந்த கேன்டீனும் நல்லாயிருக்கும், அந்த கேன்டீனில் வர பேஷண்ட்டுமே நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் நல்லபடியாக யோசித்து வச்சுருக்கா. இப்படி ஒரு சமயத்தில் அவளை இப்படி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதால பார்க்குற போது எனக்கு ஒரு சைடு கஷ்டமாக இருக்குது, அவளை இப்படியே வெளியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும், உடனே இங்கே சிவாவை பார்த்து அன்னபூர்ணியும் சிவா இந்த விஷயத்தில் என்ன எந்த ஒரு முடிவும் எடுக்க சொல்லாத, ஏன்னா இங்கே நான் மன்னிக்கவும் மாட்டேன், அவளை மறக்கவும் மாட்டேன், அவள் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், அது இல்லாமல் உனக்கும் சுவாத்திக்கும் நான் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கேன், சுவாத்தி கூட உன்னை நான் 1 இயர் பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னோட முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரியுமே சொன்னேன், ஆனால் அந்த விஷயத்தில் நீ ஒன்று கூட ஒரு முடிவு கூட எடுக்கலை, இப்போ நீ சிந்துவை பற்றி பேசிக்கிட்டு வந்துட்ட, ஆனால் நான் உயிரோடு இருக்கிற வரையும் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காது, சிந்துவும் நீயும் சேர்ந்துவே வாழ முடியாது, நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன், அவள் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, அவளை எதுக்கு நீ நம்புற, அவள் உன்னை பேசியே உன்னை மயக்கி இப்படிலாம் பேச வச்சுக்கிட்டு இருப்பா, நீ அவள் பேசுகிறதெல்லாம் கேட்கவே கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் சொல்லிடுறாங்க. உடனே மேலேருந்து ஆறுமுகமும் பைரவியும் கீழே வரவும், கீழே சோபாலையும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே என்னத்தை ஏதோ டீப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்ற மாதிரியுமே மகா பைரவி கேட்கவும், உடனே அன்னபூர்ணியும் இல்லை பைரவி இங்கே சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், இங்கே சிவாவுடைய கல்யாணம் விஷயமா பேசிகிட்டு இருந்தேன், அங்கே சிந்துவை எதுக்காக உனக்கு பிடிக்கல, அதுவும் இல்லாமல் சிந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாலுமே இங்கே சிவா கேட்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரியுமே அன்னபூர்ணி சொல்லவும், இதை கேட்ட பைரவியுமே இல்லை அத்தை எனக்குமே இது தப்பாக தான் தோணுது, ஏன்னா இங்கே சுவாத்தி சிவாக்கு கரெக்டான ஒரு பர்சனாக இருக்க மாட்டா, ஏன்னா இங்கே சிந்து மட்டும்தான் இங்கே சிவாக்கு ஏற்ற ஒரு ஜோடி, அதுவும் இல்லாமல் சிந்து சிவாக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா, இங்கே
நீங்கள் சிந்து மேலே எவ்வளவோ கோவம் இருக்கலாம், ஆனால் சிந்து இப்போ வரைக்கும் உங்களை நல்ல ஒரு மரியாதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் மனசு மாறுவீங்க, சிவாவுக்கு வந்து நீங்கள் அவளை சேர்த்து வைப்பீங்க அப்படின்றது சிந்துவோட மைண்டுமே. ஆனால் எப்போ ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மனசு மாறும்னு சொல்லிட்டு அவள் நம்பிக்கையோட அவள் சந்தோஷத்தோடையுமே இருக்கா. ஆனால் நீங்கள் அவளோட சந்தோஷத்தையும் அவளுடைய நிம்மதியும் நீங்கள் கெடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தரை கஷ்டப்படுத்தி நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சிந்துவை மட்டும் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா சிந்துக்கும் மனசு இருக்குது. ஏன்னா சிந்து ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டு அப்படி ஒரு பொய்யை சொல்லி இங்கே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் உங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. நீங்கள் சொல்கிறதுனால மட்டும்தான் இங்கே சிவாவுமே சிந்து கூட சேர்ந்து வாழாமல் நல்ல ஒரு பேச்சு இல்லாமல் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு பண்ணுற துரோகம் தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் சிந்து வந்து யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நினச்சதில்லை. ஆனால் அவளுக்கு மட்டும் எல்லா கஷ்டமும் வந்து சேருது. ஏன்னா எங்கள் மகாத்தை கூட எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்பெல்லாம் தூக்கி இங்கே சிந்து மேலே போட்டிருக்காங்க. ஆனால் அப்போ கூட சிந்து வந்து எப்போவுமே கோவப்படாமல் நிதானமாக நான் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருப்பா. ஆனால் எல்லாருக்குமே அவள் தாழ்ந்து போனாலையும் பணிஞ்சு போனாலையும் அவளுடைய கேரக்டரை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேறீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லுவோம். அன்னபூர்ணியும் பைரவி, எனக்கு நீ என்ன சொன்னாலும் சரி, நீ அவளை பற்றி பேசுகிறதுனா நீ என்கிட்ட பேசவே பேசாத. எனக்கு அவள் மேலே இருக்கிற கோவம் இப்போ இல்லை, எப்போவுமே போகாது. ஏன்னா அவள் பண்ண தப்புக்கு அவள் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அதுவும் இல்லாமல் சிவாவை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு வாழணும். ஏன்னா அவள் செஞ்ச தப்பை நான் செஞ்சுருந்தேன்னா அப்போ தெரிஞ்சிருக்கும் அங்கே சிந்துக்கு என்னோட வலியையும் என்னோட வேதனையும். ஏன்னா அங்கே சிவா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நினச்சி இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் சிவா சந்தோஷமாக இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனையுமோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என் பின்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு ஈக்குவலாக நின்றுக்கிட்டு அவங்களே எனக்கு இவ்வளோ பெரிய இடியையும் இவ்வளோ பெரிய அசிங்கத்தையும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மனுக்காக அந்த நகையை பார்த்து பார்த்து செஞ்சு வச்சா. ஆனால் மகா வந்து கொஞ்சம் கூட ஏன் மனசை புரிஞ்சிக்காமல் அங்கே கோயில் நகையை மனசாட்சி இல்லாமல் பயம் இல்லாமல் அந்த நகையை திருடி உருக்க நினச்சிருக்கா. இப்போ ஆறுமுகமும் சிவாவும் இல்லைனா அந்த நகையை உருக்கி அவள் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அங்கே சிந்து மேலே போட்டுட்டு அவள் சந்தோஷமாக இருந்திருப்பா. ஆனால் இங்கே அவெல்லாம் மாட்டிக்கிட்டா. அவள் செஞ்ச தப்பை வந்து இங்கே சிவா கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லலைன்னா இப்போ வரைக்கும் அவள் நம்மக்கிட்ட பொய்யா நடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கஷ்டம் தான் கொடுத்துட்டு இருந்துப்பா. அதனால தான் அவன் மேலே இருக்கிற கோவத்தில் அவள் கண்டிப்பாக தப்பு செஞ்சவ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துனேன். அதே மாதிரி இப்போ சிந்து எப்படி இருக்காளோ, எப்படி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளோ அதே மாதிரி தான் இங்கே மகாவும் சமைச்சு சாப்பிடணும். ஏன்னா அப்படி சமைச்சு சாப்பிட்டா தான், அப்படி உழைச்சி சாப்பிட்டா தான் அவளுக்கு காசோடைய அருமையும் கஷ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இங்கே சிந்து வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் சிந்து பண்ண தப்புக்கு அவள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அதே தான் இங்கே மகாவுமே அவள் பண்ண தப்புக்கு காலம் புறா அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அவளுடைய செலவையும் அவளுடைய எல்லாமே சாப்பாடு செலவு துணி செலவுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவள் தான் பார்த்துக்கணும். அப்போ தெரியும் அவளுக்கு நாம் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு, அந்த தப்பை நம்ம செய்யாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவளுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் அவள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அவளுக்கு இந்த ஒரு வலியையும் இந்த ஒரு கஷ்டத்தையும் அவளுக்கு உணர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே பைரவி கிட்ட அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே பைரவியும் இது கேட்டுட்டு, சரிங்க அத்தை, எனக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அத்தையுமே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்க, அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு அமிச்சாங்க. ஆனால் சிந்து என்ன தப்பு பண்ணால் இந்த வீட்டிலேருந்து நிறைய திருடினாலா இல்லை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறாங்க. அதுவும் அளவுக்கு இல்லாத ஒரு இப்போ நினச்சி என்ன முடியாத ஒரு அளவுக்கு அங்கே சிந்துவுமே நிறைய நல்லது பண்ணியிருக்கா. ஆனால் அங்கே நல்லதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணியிருந்தாலையும் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணி அவள் மாட்டிக்கிட்டா. அந்த ஒரு விஷயத்தினால அவள் இப்போ வரைக்கும் அசிங்கத்தையும் அவமானத்தையுமே கண்டுக்கிட்டு இருக்கா. இப்போ வரைக்கும் அவள் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் போதும் அத்தை, ஏன்னா அவள் இவ்வளோ நாள் இந்த ஒரு விஷயத்த வந்து பொய் சொல்லி எங்கள் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயத்தினால மட்டுமே அவள் காலம்புல்லாக கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இல்லையே அத்தை. மனுஷ பிரிவாக இருந்தால் எதனா ஒரு தப்பு பண்ணி தான் பண்ணி தருவாங்க. ஆனால் யாருமே தப்பு பண்ணாமல் இந்த நாட்டில் இல்லை. ஆனால் அப்படி எதாச்சாவ ஒரு தப்பு பண்ணிட்டா அவளுக்காக நீங்கள் ஒரு டைம் நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கலாம் இல்லையா? ஏன்னா சிவாக்காகவாது நீங்கள் அங்கே சிந்துவை மன்னிக்கலாம் இல்லையா? நீங்கள் சிவாக்காக கூட நீங்கள் சிந்துவை மன்னிக்காமல் சுவாதிக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு
பேசி முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒருத்தர் அனுமதி இல்லாமல் நீங்கள் அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ண நிச்சயதார்த்தத்தில் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது சிவாக்கு. ஆனால் இல்லைனாலையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற ஒரு காரணத்தால் மட்டுமே இந்த விஷயத்தில் எதுவுமே மறுப்பு சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்கள் சிவாவுமே செய்கிறாரு. ஆனால் அவங்க செய்கிறாங்கன்றதுனால நீங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிறது தான் அவங்க செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது இல்லாமல் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு சிவாவுக்குமே ஆசைகள் நிறைய இருக்கும். ஆனால் உங்ககிட்ட சொல்லாமல் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், இங்கே பைரவி சொல்லவும், உடனே இதை கேட்ட அன்னபூர்ணியும், சிவா உன்னோட வாழ்க்கையில் நான் தப்பான எதனா ஒரு முடிவு எடுத்திருக்கேனா, அது இல்லாமல் உனக்கு சந்தோஷமான இல்லாத ஒரு முடிவு எடுத்திருக்கேனா அப்படின்னு மாதிரியுமே கேட்கவும் சிவாவுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது. ஏன்னா சிவா வந்து வாய் தவறி நீங்கள் செய்கிறது தப்பு தான், நான் வந்து சீர் செய்கிறதுக்காக போகிறேன், அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஏன்னா எனக்காக அவள் எவ்வளவோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு மனசே கிடையாது. ஆனால் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அன்னபூர்ணிக்கு பயந்துக்கிட்டு அது மாதிரி ஒரு விஷயத்தவே பேச மாட்டுறாரு சிவாவுமே. இதை பார்த்ததுமே இங்கே அன்னபூர்ணியும் இதை பாரு சிந்து, இங்கே அவன் எதுவுமே சொல்லலை, அப்போ நான் சொல்கிறத தான் அவன் கேட்பான் அப்படின்ற ஒரு சம்மதம் தான். ஏன்னா அப்போ இருந்தே நான் சொல்கிறத அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் இருந்தாலையும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் மட்டுமே அவனுக்கு இங்கே சுவாத்தியை நிச்சயதார்த்தம் பண்ணேன். ஆனால் நிச்சயதார்த்தம் பிடிக்கலனா என்ன அர்த்தம்? அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அங்கே எல்லாருமே எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது. அதே மாதிரி தான் அங்கே சிந்து வந்து தப்பு பண்ணதுக்கு அவள் செஞ்ச தப்புக்கு மிகப்பெரிய ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.